அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கூட்டணியை பலப்படுத்த மேலும் பல கட்சிகளை உள்ளே கொண்டு வர முற்படக்கூடிய அமித்ஷா அவர்கள். அதற்கான முயற்சிகள் நடப்பதாக நமக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைக்கிறது. மறுபுறம் தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வர பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஏன் தேமுதிக முக்கியத்துவம் பெறுகிறது, பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு என்ன முயற்சிகள், அதற்கான வியூகங்கள் என்ன, அது பற்றியெல்லாம் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். பத்திரிகையாளர்கள் திரு சிவப்பிரியன் அவர்கள், வணக்கம் சிவப்பிரியன். திரு இதயா அவர்கள், வணக்கம் இதயா. திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். இதயா சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திமுகவா அதிமுகவா, தேமுதிக எங்க போகுதுன்ற ஒரு பெரிய கேள்விகள் இருந்தது, நம்மளே கூட விவாதிச்சிருக்கிறோம். திடீர்னு பாஜக அப்படி ஒரு முயற்சி எடுக்குது, பாஜக தரப்பிலிருந்து தேமுதிகவிடம் பேசுகிறார்கள்னு ஒரு செய்தி எல்லாம் வருது. அது எப்படி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இப்போ இல்லை, முதல்ல இருந்தே பேசிட்டு தான் இருக்காங்க. வெளியே இடையில ஒரு கேப் விட்டுருந்தாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே பேசினாங்க. அவங்க முதல்ல வச்ச டிமாண்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருந்ததா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பாண்டா வந்தப்ப சந்திச்சதா இருந்து பண்ணிட்டு அவங்க முதல்ல நம்மளை தேடி வர்றாங்கன்னு நினைக்க ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சுன்றதான் தகவல் அவங்களுக்கு. அவங்க ராஜ்யசபா கேட்டதோட ஒரு எம்ஓஎஸும் ஸ்டேட் மினிஸ்டரும் கொடுங்கலாம் டிமாண்ட் பண்ணதெல்லாம் செய்திகள் வந்துச்சு. அதனால் அந்த மாதிரி இது பண்ணவும் அவங்க கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. இதையே நான் அதிமுக சில முக்கியஸ்தர்கள்ட்ட பேசும்போது, சார் பேசணும் சார், அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்மளால் ஈடு கொடுக்க முடியல, கொஞ்சம் அதிகப்படியாக ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அவங்க சக்திக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க, அதனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னே சொன்னாங்க. இதற்கிடையில் திமுக தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அங்கேயும் பேசிட்டு சில கண்டிஷன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ கேட்டால் இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாள் இருக்கிறத விட அவர்களுக்கு வேண்டிய டிமாண்ட் முதல்ல சீட்டு, அப்புறம் கேட்குற தொகுதிகள், அதற்கப்புறம் ராஜ்யசபா, அதன் பிறகு தேர்தல் பொருளாதார நிதி, இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து எந்த கணக்கு சரியாக வருமோ அங்கே போகிறதுக்கான முயற்சி தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதை கேள்வியாக கேட்டால் அவங்களுக்கு கோபம் வருது. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு தடவை எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்தணும், சோர்ஸ் என்ன சோர்ஸ் இருக்கு, ரெண்டு கட்சி தான் சோர்ஸ், பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் சோர்ஸ், பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஊரறிஞ்ச விஷயமா இருக்கு. அவங்க மட்டும், ஏன்னா அவங்கள்ட்ட பேசுறவங்க அவ்வளோ ரகசியமாக பேச போறாங்க, வெளியே அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, எரிச்சல்ல கோவப்படுறாங்க, ரொம்ப நெருக்கமான நிருபர்கள்ட்ட கருத்து சொல்றாங்க, அதாவது பர்சனல் ஆஃப் தி ரெக்கார்டா பேசுறாங்க. என்னங்க உங்களுடைய இதே என்ன கட்சி நடத்துறாங்க, இப்படி பணம் பண்ணுறக்கா கட்சி நடத்துறாங்களா, இல்லை இந்த மாதிரி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறக்கா கட்சி நடத்துறாங்களா, அந்த தொண்டர்களுக்கு நாங்கள் யாரோட போனாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வான்றாங்க. ஒரு கொள்கையே இல்லாமல் யாரோட போனாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னா அது தொண்டர்களை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? உங்கள் கட்சியோடைய கொள்கை என்ன, அந்த கொள்கைக்கு எதிராக இப்போ திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறதா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு தேமுதிக பதில் இருக்கணுமா வேணாமா? சிறப்பாக செயல்படுகிறது, கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லணும். இல்லை சிறப்பாக செயல்படவில்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லணும். நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் நாங்கள் இரண்டு பக்கமே எங்களுக்கு நட்பு ரீதியாக பழக்கம் தான், எல்லாருமே எங்களுக்கு வேண்டியவர்கள் தான் அப்படின்னா எப்படி அது அரசியல் கொள்கை ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்துக்க முடியும்? அதனால சத்திரியனா இருந்துட்டோம், இப்ப சாணக்கியனா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அது என்ன பொருள்ன்றது அதான் சொல்லுது. அப்போ சாணக்கியனா அடுத்து பாஜகவோட இந்த நகர்வு இருக்குல்ல, பாஜக என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ணலாம் அப்படி ஏதாவது அவங்க நினைக்கிறாங்க? இல்லை, இப்போ அதிமுகவுக்கும் அவங்களுக்கு பெரிய விரோதம் இல்லையே. இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் அவங்களோட சேர்ந்து தானே இணைஞ்சு தானே பயணிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க வச்ச சில டிமாண்ட் இதாகல. இப்போ இந்த டிமாண்டை இப்போ ராஜ்யசபா கேட்குறாங்கன்னு வைங்க, அதிமுக தரப்பு கொடுக்க முடியலன்னா அப்போ பாஜக தரப்புட்ட நீங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து கூட கொடுங்க, நீங்கள் ஏற்கனவே திருநாவுக்கரசு கொடுக்கலையா, இந்த மாதிரியான சில கோரிக்கைகள்லாம் இருக்கலாம்ல. அப்போ அப்போ எங்களால் முடியாதுங்க, நீங்கள் வேணா அவங்களை கூட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிமுக திருநாவுக்கரசுக்கு இருந்த அழுத்தம்ன்றது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது. தமிழக எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்ப பாஜகன்றது அவங்களுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? தேமுதிகவை கொண்டு என்டிஏவை பலப்படுத்தி அதிமுக அதிக இடங்கள் அப்படி ஏதாவது கணக்கு எதுவும் ஓடுதா? அதுவும் இருக்கலாம். அதாவது முதல்ல நீங்க அவங்க இந்த தடவை பாஜக கடந்த முறையில தனியா நின்றுட்டாங்க பார்லிமெண்ட்லயே. ஆனால் இந்த அசம்பிளில இப்ப திமுக வரக்கூடாது, அதை எப்படியாவது வீழ்த்தணும்ன்றதுல பாஜக தலைமை, தேசிய தலைமை உறுதியா இருக்கு. அதுல எந்த இப்ப நீங்க இங்க இருக்க தலைமை கூட சரி இருந்தா போகணும்னு நினைச்சா கூட அந்த தலைமை விடலை. ஏன்னா
நேஷனல் லெவலில் வந்து திமுக வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கு மாறி மாறி. நீங்க நீட்டா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், அது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அந்த இது கவர்னரா இருக்கட்டும், அதை லேட் பண்ற விஷயமா எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணி பிற மாநில முதலமைச்சரோட கூட்டம் போட்டு இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துட்டு போகாமல் அதை தாண்டி தன்னை டிஸ்டர்ப் பண்ண அங்கே வந்து நாடாளுமன்றத்தை முடக்கிறதுல திமுக எம்பிக்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ அப்போ இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட்டை நம்ம அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் போன தடவை விலகி போனதையும் இப்போ வந்து திரு எடப்பாடியார் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் அண்ணாமலையை வேணுமா தூக்கி ஓரமாக வச்சிடறோம், நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி தான் சொல்லணுமா சொல்ல வைக்கிறோம், அண்ணாமலையே வந்து சொல்ல வைக்கிறோம், உங்களை தான் முதலமைச்சராகும்னு சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் கொண்டு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை சேர்க்கவே மாட்டோம், சரி விட்டுறோம், அவர் என்டிஏக்குள்ள வேணா வச்சுக்கிறோம், நாங்க அமமுகவை நாங்க கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்லாம் வந்து எல்லாத்துக்குமே அந்த முயற்சி தான். முதல்ல நீங்க சொன்னதை பார்த்தா அதிமுக முயற்சி எடுத்து அது சரியில்லைன்றப்ப பாஜக சரி நம்ம பேசலாம் பேசியதானே அந்த ஒரு திறமான கூட்டணி. ஏன்னா பிஜேபியில இருந்தே சில பேர் சொல்றாங்க, ஐபில இருந்து ரிப்போர்ட்டும் போகுது, இன்னும் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்க திமுக கூட்டணியோட போய் மோதுற அளவுக்கு இல்ல, விஜய் பிரிக்கிறதுல ஓட்டல் நமக்கு சேதாரம் ஏற்படுதுன்றத சொல்லதானே செய்வாங்க. அப்படி சொல்லும் போது இது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சு ஒரு பலத்த போட்டியை ஏற்படுத்தணும்ன்ற முயற்சியில பாஜக இறங்க தானே செய்யும். அப்ப அதனால யார் யார் விட்டு போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து, ஏன்னா இப்ப பிஜேபி அங்க இருக்க யாருமே இங்க பிஜேபிக்கு வர முடியாது கூட்டணிக்கு, திமுக இருக்க கூட்டணிக்கு. அப்ப இந்த மாதிரி விடுபட்டவர்கள் இவர்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிட்டோம்னா ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது வந்து இப்ப அவர் இங்க வந்தது, காரைக்கால் வந்ததுக்கு வந்து அவரு என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அங்கே தாவேக்காவோட போயிருவாரோ அப்படின்ற அச்சமும் ஒரு காரணமா இருக்கலாம். அது ஒரு தனி தலைப்பாயிருச்சு. இப்ப அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் கூட இந்த பாஜக இது இந்த புதுச்சேரி விசிட்டா இருக்கலாம், அதுல அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அவர் விஜய் இதை பார்த்து வீடியோல பார்த்து அதெல்லாம் பரபரப்பாச்சுல, ஒருவேளை அவங்க ரெண்டு கூட்டணி போட்டாங்கன்னா அங்க ஒருவேளை அவங்க ஸ்வீப் பண்ணாலும் பண்ணலான்ற பேச்செல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால பிஜேபி இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது கூட்டணியில. பிரியன், நீங்க முன்பு சொன்னீங்க ஏன் திரு இபிஎஸ் அவர்கள் கூட்டணி குறித்தெல்லாம் காய்கள் நகர்த்தலன்றப்ப வந்து அவரு என்டிஏ பார்க்கட்டும், அமித்ஷா பார்த்துக்கட்டும்ன்ற ஒரு எண்ணத்துல அந்த ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாமகவோட மட்டும்தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ இதே அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவை நெருங்குவது மாதிரி நிறைய செய்திகள்லாம் இருந்தது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு போறாங்க, அது மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் திரும்ப ஒரு சைலன்ஸ் இருக்கு. இப்போ திரும்ப பாஜக முயற்சிக்குதுன்ற செய்தி இருக்கு. என்ன செய்தி, நீங்க என்ன கேள்விப்படுறீங்க? இல்லை, அதாவது வந்து நம்ம இதே சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். அதாவது திமுக ஆட்சியை அகற்றணும், பாஜக நினைக்கிறது ரொம்ப தொந்தரவு பண்ணுது திமுக அப்படின்னு சொன்னார்ல. ஆக்சுவலாக அது வேற விதத்தில் பார்த்தா திமுகவை தான் பாஜக ரொம்ப தொந்தரவுப்படுத்திட்டு இருக்கு. ஆட்சியில் நிதி கொடுக்காம அதிகாரத்தை பிடிக்கிறது கவர்னர் மூலமா. ஸோ இது வந்து பாஜக கொடுக்குற தொல்லை தாங்காம திமுக வேற வெளியில அவங்களும் தொல்லைகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஆக்சுவலா. ஆனால் திமுக பொறுத்த மட்டும் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு சார் சொல்ற மாதிரி வேலூர்லாம் நடத்தியிருக்காரு. ஆனால் வந்து இவங்க கோரிக்கைக்கு வந்து 6+1 6 இடங்கள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. மிஞ்சி போனால் 8+1 அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறதா ஐடியா இருக்கு. ராஜ்யசபா கண்டிப்பாக கொடுக்குறேன்றாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ராஜ்யசபா தாண்டி ஒரு கணக்கு இருக்கு. அங்கே ஏடிஎம்கேல ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே வரப்போகிறதே 2 வேகன்சி தான். அந்த 2 வேகன்சி வந்து தினகரன் இருக்காரு, அன்புமணி இருக்காரு, வாசன் இருக்காரு. இவங்களுக்கும் போயிட்டா 4 பேர் இவங்க வெளியில் இருக்கிறவங்களே இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு யாரு கொடுப்பாங்க? இதுலயே கூட ஒரு சின்ன இது, இப்ப திரு தினகரன் அவர்களுக்கே பாஜக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பிராமிஸ் பண்ணதா ஒரு பேச்சு இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம பார்க்கும்பொழுது அதிமுக தான் அதை கொடுக்க வேண்டி இருக்குமோன்னு ஒரு பேச்சு. அப்படி பார்த்தாலுமே அன்புமணி வாசன் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து அப்போ தேமுதிகவுக்கு 3 பேர் ஆயிட்டாங்க. இப்போ 2 வேகன்சியில் 3 பேருக்கு நீங்க தோழமை கட்சிகள் எப்படி அக்காமடேட் பண்ணுவீங்க? அதனால ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கா ராஜ்யசபா, இல்லை நீங்க பாஜக பார்த்துக்கோங்கன்னு கை கழுவி விட்டாங்களே தெரியாது. அதனால தான் இப்போ பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. அவங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுமான்னு தெரியாது. இப்போ ஏற்கனவே முருகனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களும் கொடுத்து வச்சிருக்காங்க. முந்தி வந்து பாஜக இருந்தார் திருநாகர் சார், மத்திய பிரதேச பாஜக இருந்தார். ஸோ அதனால அங்கே அக்காமடேட் பண்ணாங்க. பட் இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்கள அக்காமடேட் பண்ணி வெளிமாநிலத்தை அவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்களே, அங்கதான் வந்து கொக்கு தலையில வெண்ணெய் வைக்க முயற்சி பண்றீங்கல்ல, அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. ஆக்சுவலா அந்த பிரச்சனையில பிரேமலதா அவர்களிடம் நான் நேர்காணல் செஞ்சப்ப மோடி அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் எவ்வளவு இணக்கமாக இருந்தாங்க அப்படிலாம் சொன்னப்ப அவர் தான் முன்னேறியா இருந்து அந்த அணியவே கொண்டு போனாங்க. ஆனால் பின்னடைவு சந்தித்தோம். அவங்க நினச்சிருந்தா எவ்வளவோ வாரியம் அது மாதிரிலாம் நிறையா இருந்தது, அப்படிலாம் ஒன்றும் பாஜக ஒன்றும் செய்யலைன்ற வருத்தத்தை பதிவு செஞ்சாங்க. ஆனால் இந்த முறை அதை செய்ய தயாராக இருக்கா? தேமுதிகவுக்கான முக்கியத்துவம் கூடியிருக்கா?
இல்லை, தேமுதிகவுக்கான முக்கியத்துவம் ஏன் கூடியிருக்குன்னா இப்போ நடக்க போகிற எலெக்ஷன்ஸ் வந்து 4 கார்னர் ஃபைட் சார். இது இந்த 4 கார்னர் ஃபைட்டில் 500-1000 ஓட்டில் வந்து வெற்றி பெறத்துக்கோ தோல்வி அடைகிறதுக்கோலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, அதனால் வந்து எல்லா இந்த கூட்டணிகள், இந்த இரு கூட்டணிகளுமே வந்து கூடிய மட்டும் அதிகமான ஒரு எண்ணிக்கையில் கட்சிகளை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ விட்டு போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம்தாஸ் விட்டு போயிருக்காரு, ஓபிஎஸ் விட்டு போயிருக்காரு, சசிகலா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய தமிழகம்லாம் ஜான் பாண்டியன் இருக்கிற இடத்துக்கு வருவாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. 2 பேரோட ஓட் பேங்க்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவர் வருவாரா தெரியல. அதனால் வந்து இப்போ ஓபிஎஸ், சசிகலா, ராமதாஸ், அப்புறம் தேமுதிக. இதில் முக்கியமானது வந்து தேமுதிக. ஓபிஎஸ், சசிகலா வந்து இன்னொரு விஷயம். அது ஆக்சுவலாக தினகரன் போனதுக்கு பிறகு அந்த ஓட் பேங்கை வந்து என்டிஏக்கு கொண்டு வரணும்னா சசிகலாவும் ஓபிஎஸும் வந்தால் தான் உண்டுன்ற ஒரு விஷயம் இருக்காங்க ஆக்சுவலாக. இல்லாட்டி அந்த ஓட் பேங்க் ஃபுல்லாக இன்ஃபேக்ட் 100% வருமானு தெரியல. திரு தினகரன் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க ஆதரவு கொடுக்கணும், பொது நலன் கருதி எங்களுக்கு ஆதரவு. அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் ஓட் பேங்கையும் நம்ம கொண்டு வரணும்னா இவங்களும் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, என்டிஏல நினைக்கிறாங்க. அது எப்படி பாஜகக்குள்ள ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, மத்திய அரசு அவங்க கையில் இருக்கு, அவங்க கையில் எல்லா ஏஜென்சியும் இருக்கு. அதனால அவங்க எல்லாரையும் ப்ரெஷர் பண்றது ஈஸியா இருக்கு. தேமுதிக அவங்க வந்து ப்ரெஷர் பண்ண முடியலன்னா அவங்க அஃபிஷியலாக எந்த பொசிஷனும் இல்லாத இருந்திருக்காங்க. அதனால அவங்கள ரொம்ப நீங்க ப்ரெஷர் பண்ண முடியல, அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்க வேண்டிய அவசியத்தில் அவங்க கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம என்டிஏவில் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாஜக வந்து தேமுதிக டிஎம்கேக்கு போகக்கூடாதுன்னு தான். இப்போ ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போகக்கூடாது, சசிகலா போகவே மாட்டாங்க வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போடாது, ராமதாஸ் திமுகவே ராமதாஸ் கதவு மூடிட்டாங்க. பட் ஓபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. ஓபிஎஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, நீ அந்த என்டிஏக்கு வரையோ இல்லையோ, நீங்கள் வரீங்களோ இல்லையோ, நீங்கள் திமுக சைடு விட்டு போயிடாதீங்க. தேமுதிகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ப்ரெஷர், நீங்கள் அந்த சைடு போகாதீங்க, நீங்கள் இந்த சைடு வாங்க, உங்கள் டிமாண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிக்கிறோம். அது வந்து நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆல் மைட்டி பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறது ஈஸி. உங்கள் வார்த்தைகள் வந்து நைஸாக இருக்கலாம், பட் சொல்கிற விஷயங்கள் வேற இருக்கும். அதனால் பயப்படுவாங்க எல்லாருமே, ஓரளவுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா தினகரன்லாம் 2017 கஷ்டப்பட்டார், இந்த பாஜகவோட கஷ்டப்பட்டார். சசிகலாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அதனால எல்லாருக்குமே திமுகலாம் வந்து இப்போ பிஜேபி வந்து ஹராஸ் பண்ணுறாங்க, இடியை வச்சு சிபிஐ வச்சு ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திமுக வந்து பொலிட்டிக்கலாக அதை எதிர்கொள்ளுது, பொலிட்டிக்கலாக எதிர்கொள்றாங்க. அதை வந்து ஒரு பாலிடிக்ஸாக மாற்றுறாங்க. பட் சசிகலாவுக்கோ தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ அதை நீங்கள் பாலிடிக்ஸாக மாற்ற முடியாது. அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. அதனால அவங்களோட அழுத்தத்தை வந்து தேமுதிக கூட அழுத்தத்தை தாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏதோ ஒரு ஐடி ரைடு, உங்க ட்ரஸ்ட்ல ரைடுன்னு என்ன பண்ணுவாங்க தேமுதிக? ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டாங்க வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொண்டாட முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஏன் அந்த தேமுதிக வந்து திமுக சைடு போகக்கூடாது, நம்மளுக்கு வந்துடணும் நினைக்கிறாங்க. திமுக நினைக்கிறாங்க தேமுதிக இழுத்து போட்டா பெட்டர், காங்கிரஸ் அப்படி இப்படி ஊசலாடின்னு இருக்கு, காங்கிரஸ் போனா தேமுதிக இருக்கலாம். அதை புரிஞ்சுட்டு தேமுதிக என்ன பண்றாங்க, டிமாண்ட 8 சீட்டுக்கு பதிலாக 12 சீட் வரைக்கும் கொடுன்றாங்க. அது வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் காங்கிரஸே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதனால காங்கிரஸை காமிச்சு நீங்களாம் ஏற்றாதீங்க, அதனால காங்கிரஸே நாங்கள் போனாலும் கவலைப்படாத இருக்கோம் நாங்கள். நீங்கள் அதனால ஒன்று நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க, அதிகம் போனால் 8+1 அவ்வளோதான். இப்போ அதிமுகலேருந்து ராஜ்யசபா கிளியரன்ஸ் கிடைக்காதனால பாஜகவும் ராஜ்யசபா வந்து தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணாத இருக்கிறதுனால நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம்னு எதை நம்பி போகிறது? இப்போ சாணக்கியனா இருக்க விரும்புகிறாங்கல்ல, சத்திரியனா இருந்து முடிச்சுட்டாங்க. சாணக்கியனா இருக்கும்போது யோசிக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா அது நம்ம சாணக்கியத்தனம் இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட்டுனா மறுபடியும் சத்திரியனா மாறிடுவோம் நம்ம. அதனால வேண்டாம், எனக்கு கண்டிப்பா நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். போன தடவை ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. சாணக்கியம்னா நீங்க எழுதி கொடுத்துறணும், எழுதி கொடுக்கணும், வாய் வழி வார்த்தையை ஏத்து நாங்க ஏமாற மாட்டோம். நோட்டரி பப்ளிக் முன்னாடி எழுதணும். அது ஆக்சுவலா நீங்க அது அக்ரி சொல்ற மாதிரி அவர் முன்னாடி இல்ல. இப்போ வருஷம் போடல 25 எனக்கு இதுல ஒண்ணு சொல்லுங்க. இப்போ இதே அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களோட எண்ணிக்கை கோரல்ன்றது அவங்களுக்கு அது உரிமை இருக்கலாம், நம்ம அதெல்லாம் மறுக்கல, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த நம்பர்ஸை வந்து எப்படி பாஜக எப்படி அவங்கள அகாமடேட் பண்ணும், அவங்களுக்கு எவ்வளவு இபிஎஸ் தர போறாங்க நமக்கு தெரியல. அதிலிருந்து இவங்க ஷேர் முக்கியமான கேள்வி நீங்க கேக்குறீங்க. அது பாஜகவோட நோக்கமே என்னவா இருக்குன்னு தெரியுமா? அவங்க தாவாய்க்காவை இழுக்கிறதுக்கான நோக்கம் கூட ட்ரை பண்றது எதுக்காகனா, கூடிய மட்டும் எவ்வளவு பேரை நம்ம இழுத்து போடுறோமோ ஏடிஎம்கே போட்டி போடுற நம்பர்ஸை குறைக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் அதுதான். நிறைய கட்சிகள் வர வர ஏடிஎம்கேவோட நம்பர்ஸை குறைக்கணும், நம்பர்ஸை குறைச்சி அது மெஜாரிட்டி வாங்க கூடாது பண்ணணும். அது ஒரு அப்படியாமா, அது ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வழியா பார்க்கலாம். இப்படி யோசிங்களேன். இப்ப இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு இவ்வளவுதாங்க, இதுக்குள்ள நீங்க பிரிச்சுக்குங்கன்னு சொல்லி அவர் வியூக ரீதியில பாஜகவை அடக்கிட்டாருன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்காது. எல்லாருடைய விஷயமும் இறுதியில அமித்ஷா கையில தான் சார் இருக்கு. இவர் ஏன் போய் சேர்ந்தாருங்க, இவர் ஏன் அங்க போய் சேர்ந்தாரு? 21 வேற
ஓஹோ. 21 வேற 26 வேற. இப்ப நீங்க தேமுதிக எல்லாம் என்டிஏக்குள்ள வந்ததுன்னா நம்பர் அதிகமாயிட்டே இருக்கு. கொடுக்க வேண்டியிருக்குல்ல. அப்போ இவங்க நம்பர்ஸ் குறையும், ஏடிஎம்கே நம்பர்ஸ். தாவேக்காவே திருப்பி இவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவர் டெல்லி போயிட்டு சிபிஐ இன்குரி போயிட்டு வந்த பிறகு தானே ஒரு முடிவு எடுத்து போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இப்போ ஓகே ஓகே முடிவு எடுத்துட்டு ஏடிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாஜக இனிமே அட்டாக் பண்ண மாட்டேன், ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிக்கிறேன்னு ஏடிஎம்கே சைடு போயிட்டாரு வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்டிஏ கூட்டணியில கூடியவரே நிறைய பேரை கொண்டுடலாம், அதிக கட்சிகளை கொண்டாந்தா அதிமுக போட்டி போடுற இடத்த குறைக்கணும். அவங்களும் அதிக இடத்த கேட்பாங்க, பாஜகவும். ஓகே. அதனால அவங்க போட்டி போடுற இடத்த ஒரு 150 அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா அவங்க மெஜாரிட்டி வாங்குறது கஷ்டம். இயல்பாகவே ஒரு அதிமுக ஆட்சிக்கு கூட்டணி ஆட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இடத்துல நகர்றாங்க. தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து இப்போ பிரேமலதா ரொம்ப கோச்சிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நிருபர்களை பார்த்தே கோச்சிக்கிறாங்க. அவங்க நம்ம இது மாதிரிலாம் பேசுறதை பார்த்து ரொம்ப கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு ஓட் பேஸ் இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜயகாந்துடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அதனால வந்து அந்த ஒரு 1000, 2000, 3000 ஓட் பேங்க் சில ஏரியாக்கள்ல வந்து நல்ல ஓட் பேங்க் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அதனால 2 அணியுமே ட்ரை பண்ணிட்டு கடைசியில் 2 அணியுமே ஒரு சைலண்டா இருக்காங்க. பாஜக கையில் எடுத்திருக்காங்க. பாஜக எந்த சமாதானம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அது இவங்களுக்கு இன்னும் திருப்தி அளிக்காத இருக்கிறதுனால தான். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சுருக்கமா இவங்க என்ன சொன்னாங்க, சுருக்கமா சொல்றேன். அதாவது மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து ஒரு பொட்டியை வச்சு கருத்து கேட்டாங்க எல்லாத்தையும். அந்த பொட்டியில வந்து கருத்தெல்லாம் எழுதி போட்டாங்க. சின்சியரான ஒரு தலைமை இருந்ததுன்னா அந்த பொட்டியில என்ன கருத்து சொல்லப்பட்டதோ அந்த மாவட்ட செயலாளர் தொண்டரோட கருத்தாக நீங்க அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கும் போது அவங்க என்ன மெஜாரிட்டி சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்க பர்சியூ பண்ணணும். அதுதான் உங்க கட்சிக்கு நல்லதா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு விஷயத்தை நீங்க பர்சியூ பண்ணீங்கன்னா, அவங்க சொன்னதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து நடத்தினீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் என்ன நினைப்பாங்க? அப்போ மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்க, நான் இவர்கிட்ட நயினா நாகேந்திரன் சொல்றாரு நாங்க அவங்ககிட்ட பேசல, தேமுதிக பேசலன்னு சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு தேமுதிக பேசலன்னு சொல்றாரு அப்படின்னு பிரேமலதாவே சொல்றாங்க. அப்போ மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாரு, வேலு சொல்றாரு எங்ககிட்ட பேசலன்னு சொல்றாரு. அப்போ சரிங்க, மாவட்ட செயலாளர் என்னங்க சொன்னாங்க அதை சொல்லுங்க வெளிப்படையா. அப்ப அவங்க சொல்ற ஆள்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? பேசலாம். சிவபிரியன், ஏன்னா எல்லாரும் முதல்ல ஏடிஎம்கே அப்படி ஆஃபர்ன்ற மாதிரி யோசிச்சாங்க. இபிஎஸ் அவர்களே சொன்னாங்க அடுத்த கட்டம் இருக்குல்லங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போக போறாங்க. இதே அவர்கள் சொன்ன மாதிரி வேலு அவர்கள் பேசுறாங்க. எல்லாம் செய்திகள் தான், நமக்கு செய்திகளை வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பாஜக உள்ளுக்கு வந்து அவங்க பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட சுமூகமா போயிட்டு இருக்குன்ற மாதிரி. உங்களுக்கு என்ன, எப்படி எடுத்துக்கிறீங்க? இது என்ன போயிட்டு இருக்கு? திமுக 2 பேர்கிட்டையும் தேமுதிக பேசினாங்கிறது உண்மை. திருமதி பிரேமலதா அவர்கள் நாங்க பேசல, ஆதாரம் இருந்தா காமிங்கிறாங்க. பேக் சேனல் டாக்ஸுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்க முடியாது. அது திரு இதயா சொன்ன மாதிரி அது எல்லா கட்சிகள்லையும் நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸஸ் சொல்றதுதான். பெரிய பெரிய நாளேடுகளில் தேமுதிகவுக்கு டிஎம்கே எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்கு, ஏடிஎம்கே என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கங்கிறதெல்லாம் சோர்ஸ் பேஸ்டில் கண்டிப்பாக வந்திருக்கு. இதில் பேசிக்கலாக என்னன்னா, திராவிட கட்சிகள் 2 பேருமே தேமுதிகவை விரும்புகிறாங்க. அவங்க வந்தால் ஒரு வேல்யூ அடிஷன் டு த அலையன்ஸ். இப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 4 கார்னர்ட் கான்டெஸ்ட். 4 கார்னர்ட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இப்படி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்கிறதுனால தான் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கலாம்னா டெய்லி அவங்க வந்து ஏதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் இல்லை கட்சிக்காரங்களை பார்க்குறது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினமும் வந்து வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான ஏதோ ஒரு விஷயங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அப்போது தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 2000 3000 வாக்குகள் இல்லை தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு அந்த சமூக ரீதியான வாக்குகள்லாம் ஒரு வேல்யூ அடிஷன் டு போத் அலையன்சஸ். ஸோ அப்போ அவங்கள வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்மளோட இருந்தாங்கன்னா நமக்கு நல்லதுங்கும் போது திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இவ்வளோ சீட்டு தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா கடந்த முறை நான் இதை வந்து 2019, 21, 24 சேர்த்து சொல்கிறேன். இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு டஃப் நெகோஷியேட்டர். அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த முறை பிஜேபிக்கு கூட எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அவர் வந்து பிஜேபியை அவங்கள வந்து 20 சீட்டுக்குள்ள 5 சீட்டுக்குள்ள சுருக்குனாங்க. 2019 அது ஒரு உதாரணம். ஆமா, நிறுத்திட்டாங்க. 5 சீட்ஸ் அசம்பிளியில மட்டும் என்ன விஜயன் 20 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கிட்டத்தட்ட ஒரே ஆஃபர். ராஜ்யசபா ஏடிஎம்கேல போன முறை அவங்க ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல இருந்தது. அதை வந்து இயர் போட்டு வாங்காதது தேமுதிகவோட தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல எனக்கு ஒன்று சொல்லுங்க திரு சிவபிரியன், இப்போ 2 கட்சிக்குமே தேமுதிக தேவை, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இப்போ பாமகவுமே கூட ஒரு டஃப்பான இதுதான். பெரியவர் இருக்கிறப்ப அவர் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் பேசு பொருளாக இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தா அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. என்ன நம்பர் என்ன பேசுனாங்கலாம் தெரியல.
அப்படி ஏன் இயல்பா இல்ல இப்ப பாஜக உள்ளுக்கு வந்திருக்கு? அதை எப்படி புரிஞ்சுக்க? பாமகவுக்கு அழகா நடந்துருச்சு. பாமகவுக்கு விஷயம் வேற விஜயன். அங்க கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல பூதாகரமா வெடிக்குது. இன்னொன்னு வந்து கிட்டத்தட்ட 2019, 21 2 எலெக்ஷன்லயுமே பாமக வந்து ரொம்ப ஏர்லியா அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கடைசி வரைக்கும் இழுக்கிறது அவங்களுக்கே ஒரு பிரச்சனையா முடியுது. அந்த 1 இயர் கன்சாலிடேஷன் அவங்களுக்கு வந்து முன்ன ஒரு 2010, 11 தேர்தல் ஆன மாதிரி 16க்கு அப்புறம் அவங்களுக்கு ஆகல. அந்த கன்சாலிடேஷன் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனால நம்ம அலையன்ஸை முதல்லையே வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க போய் அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் சீம்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் பிஎம்கே இப்போ முடிவு பண்ணி பண்ணுறாங்க. இந்த முறை என்னன்னா திரு அன்புமணி அவர்கள் இந்த முறையும் கொஞ்சம் அதிகமான சீட்டுகளை தான் கேட்டாங்க. ஆனால் அதிமுக வந்து இல்லை, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து போன முறை 23 சீட்டு கொடுத்தோம், அதுல இருந்து பேசலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அதிமுக ராஜ்யசபாவும் ஆஃபர் பண்ணிட்டாங்க. இல்ல, ராஜ்யசபா ஆஃபர் பண்ணாங்க பண்ணலங்கிற கான்ஃபிளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அது வந்து அபிஷியலா அதிமுக அனௌன்ஸ் பண்ணல. பிரியன் சார் சொன்ன விஷயத்த நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன். அதிமுகவில் வந்து அவங்க எல்லா கூட்டணி கட்சிகளுக்கே ராஜ்யசபா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு எப்ப கொடுப்பாங்க? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதிமுகவில் போன முறையே அவங்க என்ன அவங்க இங்க ஆட்சியில் இல்லாத போது, இன்னொன்று லோக்சபால அவங்களுக்கு இடம் இல்லைன்னும் போது பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். இதுல சிவப்பிரியன், இப்போ பாஜக உள்ளுக்கு வந்துட்டா அவங்க நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எத்தனையோ நீங்க அகாமடேட் பண்ணணும்னா நிறைய வாரியம் ஆயிரலாம், நிறைய இடங்கள்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் ஆஃபர் பண்ணி வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். திமுகவும் அதிமுகவும் ஒரு நம்பரை கொடுத்து இதுக்கு ஒத்துக்கிட்டா வாங்க, இல்லைன்னா வராதிங்க சொன்ன மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ தேமுதிகவினுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்ச பாஜக, ஓகே உங்க டீலுக்கு செட் ஆகலைன்னா நாங்க ஒரு டீலை பேசி பார்க்குறோம், எலெக்ஷன் டீல். ஸோ அந்த எலெக்ஷன் டீல் வந்து அசம்பிளி சீட்ஸ் இருக்கும். வேணா பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்க இப்ப டிடிவி தினகரனுக்கெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதோட சேர்த்து கொடுங்க, நாங்க வேணா பிரிச்சு கொடுத்துக்கிறோம். இல்ல 8ங்கிறத 10 பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்யசபா ஏடிஎம்கே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா பிஜேபி ஒன்று ராஜ்யசபா வேற எங்கிருந்தாவது கொண்டு வரணும். அதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்கிறதா தகவல். பாஜகவோட தன்மையை பார்க்கறப்ப அங்க அகில இந்திய அளவில் அவங்க ஒன்று போட்டா 10 எடுக்கணும்ன்ற கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அப்படிதான். இப்போ இங்க தேமுதிகவுக்கு அவங்க கொடுக்க, ஏன்னா அவங்க அகில இந்திய அளவில் அவங்களுக்கு நிறைய கணக்குகள்லாம் இருக்கு, அப்படி ஆஃபர் பண்ணுவாங்களா? கணக்குகள் மட்டும் இல்லை விஜயன், இந்த இடத்துல அதிமுக அலையன்ஸ் திமுகவை எதிர்த்து நாம வெற்றி பெறுறோமோ இல்லையோ, அதெல்லாம் வெற்றி பெறதெல்லாம் 2வது விஜயன். எந்த கூட்டணிக்காரனா முதல்ல வந்து நீங்க கூட்டணியை எப்படி கட்டமைக்கிறீங்க, இது வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணியா, நீங்க எலெக்ஷனுக்கு போகும்போது ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணோம், இந்த அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங், இந்த அலையன்ஸ் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது. ஏன் சொல்றேன்னா, கடந்த 3 தேர்தலில் திமுகவோட அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டா இருந்த அலையன்ஸ் வந்து பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அவங்களோட ஓட் ஷேர் வேணா டிக்ளைன் ஆயிருக்கலாம், பட் ஓட் ஷேரை வச்சு இங்க ஒண்ணுமே இல்லை. ஓட் ஷேர் டிக்ளைன் ஆகும் போதே 40க்கு 40 வந்து அந்த அலையன்ஸ் வந்து ஜெயிக்கும் போது, அப்ப தேமுதிக தேவை. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீட்டு தான் கொடுக்க முடியும். அவங்க டிசர்வ் பண்றதுக்கு மேல கொடுத்தோம்னா எங்க கட்சிக்குள்ள பிளவுகள் வந்துரும். அதனால நாங்க அதை பண்ண விரும்பல. ஒரே விஷயம், அடுத்து நீங்க போறதுக்கு முன்னால தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை காங்கிரஸ் வெளியில போயிட்டா நாம உள்ள போலாம். தேமுதிகவுக்கு வந்து காங்கிரஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. அப்படியா? அவங்களுக்கு காங்கிரஸோட ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அதனால அவங்க காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் இருப்பதற்கு அவங்க விரும்பவில்லை ஒண்ணு. பட் அதை வந்து டிஎம்கே வேற விதமா காம்பன்சேட் பண்ணா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா டிஎம்கே கூட்டணி முதல் முறையா தேமுதிக டிஎம்கே கூட்டணிக்கு வர போறாங்க. ஸோ டைமும் இல்லை. ஏடிஎம்கேனா ஓரளவுக்கு கேடர்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2 பேருமே. இப்ப பிஜேபி இன்னொரு டோரை ஓபன் பண்ணி நாங்க வேணா பேசி பாக்குறோம், நாங்க வேணா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறோம் தான் பாக்குறாங்க. அக்னி, உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி இதே சார் ஒரு சின்ன இது, பாஜக ட்ரை பண்ணுதுன்றப்ப திமுக கொஞ்சம் அப்படி மாத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாஜக உள்ளுக்கு வந்தாச்சு, நம்ம அப்படி இல்லாம நம்ம கொண்டு வரணும்னு அது எதுக்காவது ஸ்பேஸ் இருக்குமாங்க? இல்லை, இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தங்கள் அணி பலவீனம் இன்னும் கூடுதல் பலம் அடையணும்ன்றதை விட எதிரணி வந்து பலவீனம் ஆகணும், அது பலம் அடைஞ்சிடக்கூடாதுன்ற அக்கறை வந்து நிச்சயமா ஒவ்வொரு அரசியல் அணிக்கும் இருக்கும்.
அதனால வந்து நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போகுதுன்னு தெரிஞ்சா இவங்க முந்திக்கிட்டு சரி வாங்க என்ன ஃபைனலா என்ன சொல்றீங்க வாங்க ஏதாவது கூட குறைச்செல்லாம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்னீஸ்வரன் எப்படி இப்போ என்டிஏக்குள்ள வருவாங்க அப்படின்னு பார்க்கலாமா? பாஜக முன்னெடுத்து இருக்கிறது. இது பிரியன் சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க, எடப்பாடி பாமகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதை முடிப்பாங்க, மற்ற கூட்டணி எல்லாம் என்டிஏ தான் முடிக்கும் அப்படின்னு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அந்த தேமுதிக விவகாரத்தில்? அதாவது சார், நீங்க தேமுதிக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கிய வாக்கு சதவீதம் 0.5%. 2024 அதிமுகவுடன் கூட்டணி வச்ச போது அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 2.5%. இது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 8வது வள்ளல் அவருடைய பெருந்தன்மை குணத்தோடு அவர்கள் நடித்தாலும் சக ஊழியர்களை, அது திரைப்படமா இருந்தாலும் சரி அரசாங்கமா இருந்தாலும் சரி, சக ஊழியர்களை எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அப்படித்தான் நடத்தினார். அவர்களுக்காகத்தான் இந்த இயக்கம், அவர்கள் வளர்த்ததுதான் இந்த இயக்கம். அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் என்பது இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எல்லா கிராமங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு இணையாக மதிமுக எல்லா ஊர்லயும் ஒரு கொடி இருக்கும். அது மாதிரி தேமுதிகவும் கட்டமைப்பு உள்ளதுதான். நிறைய சீட்டு கொடுக்கலான்றீங்க? இல்ல இல்ல இல்ல, அதனாலதான் நீங்க இப்படி விஜயன் சார் சொல்லுவீங்க சொல்லிட்டு தான் நான் சட்டமன்ற தேர்தல் 2021 0.5% சொன்னேன் நான். சரி, அப்புறம் அதை சொல்லிட்டு இவ்வளவு பாராட்டி அதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா பிரியன் சார் சொன்னதை போல நீங்க மாவட்ட கழக செயலாளர், அதாவது திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் இவ்வளவு காலதாமதத்தோடு ஒரு முடிவை எடுக்கவோ அல்லது அந்த முடிவை தீர்வை சொல்லவோ தயங்க மாட்டார். சரி, மனதில் உள்ளதை அரசியலில் பட்டது பட்டுன்னு சொல்லிட்டு போறவர் தான். ஆகவே இங்க நாங்கள் ஜனவரி மாதம் அறிவிப்போம் என்று மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் சொன்னார்கள். மாவட்ட செயலாளர்கள் என்ன எழுதினார்கள்? கிளிஜோசியத்துல சீட்டு எந்த சீட்டை எடுக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கிளிக்குத்தான் தெரியும். இல்ல இப்ப அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப அமித்ஷா அவர்கள் உள்ளுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு கேக்குறேன். என்டிஏக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இபிஎஸ் இல்ல, என்டிஏக்குள்ள அமித்ஷா அவர்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். சார், டிடிவி தினகரன் நாம ஏன் அதை பிரிச்சு பாக்குறோம் எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு சிவபிரியன் எனக்கு என்னன்னா, ஒரு தலைமை அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போவாங்க. இப்ப திமுகவுல அறிவாலயத்துக்கு போவாங்க, நம்பர்ஸை டிசைட் பண்ணுவாங்க, அப்படிதான் கூட்டணி அமையும். இப்போ இங்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது பாஜக தலைவர்களை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் அவங்க, அதனால தான் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நமக்கு ஒன்றும் உள்நோக்கலாம் இல்லை, காரணம் இல்லை. அப்படி கிடையாது சார். அது சிவபிரியன் கேட்ட கேள்வி முக்கியமானது. இப்போ ஏடிஎம்கே இதில் என்ன ரோல்? ஏடிஎம்கேவும் சேர்ந்து பேச போறாங்களா இல்லை பாஜக மட்டும் பேசுறாங்களா? சொல்லுங்க. இதுல அண்ணா திமுக இதுல வந்து உண்மையிலேயே இதுல வந்து கெத்து காட்டியிருக்குது. மாண்புமிகு பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும், எப்பா நீங்க தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தனிச்சா பீகார்ல நின்றுச்சு, அங்க நிதிஷ் தேவைப்பட்டார்ல, அது மாதிரி இங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டு, சரி, எல்லா பாம்பின்கால் பாம்பரியும் இவர்களுக்கு எத்தனை சதவீத வாக்கு எங்கெங்க நம்ம கூட்டணியில் இருந்தோம், எப்படி வந்து திமுக பழம் நழுவி பாலில் விழுந்து என்று கலைஞர் எதிர்பார்த்த போது கூட கேப்டன் விஜயகாந்த், நீங்க ஜெயலலிதா அம்மா கூட வந்து கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க, எதிர்க்கட்சி தலைவராக வந்தாங்க. அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல நாங்க ஜனவரி மாசம் அறிவிப்போம் சொல்லிட்டு அறிவிப்போம் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்க கடலூர்ல பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் அறிவிக்காமல் இருப்பது அரசியலில் நீங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் சோறு வடிச்சதுக்கு பிறகு உப்பு போட்டு பிரச்சனை இல்லை. இல்ல, நான் கேட்பது, ஒருவேளை இப்போ ஏடிஎம்கே பேசியிருக்கலாம், இப்போ இதே அவர்கள் பிரியன் அவர்கள்லாம் சொன்ன மாதிரி இல்லை, நமக்கு இல்லை, நம்மளால அந்த ஆஃபர் பண்ண முடியலன்னு திமுகவுக்கு அந்த நிலைன்றப்ப பாஜக வந்து என்டிஏக்குள்ள அவங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. அப்ப என்டிஏக்குன்னு நீங்க சீட்டு கொடுக்குறப்ப தேமுதிகவுக்கும் சேர்த்து கொடுக்கணும். முயற்சி தானே சார். நீங்க திரு டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணும்போது இங்கு வருவார் அப்படின்னு நம்ம கணிச்சோம், ஆனா வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் அந்நியார் அவர்கள் தேமுதிக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரும். ஆமா, அப்ப அது என்டிஏ கோட்டாக்குள்ள வராங்க. அது எந்த கோட்டான்றது அப்புறம் முடிவு பண்ணுவோம். அது முதல்ல இரண்டு தரப்பிலையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று ஊடகத்திலே வந்ததற்கு பிறகு இன்னும் நாம வந்து தெளிவாக முடியாது, இன்னும் நான் வரல
அல்லது இங்க போறதா அங்க போறதா என்று இந்த மனமாற்றம் இருக்குல்ல, அதில் ஒற்றை நிலைப்பாடு இருக்கணும். நீங்க 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. மக்கள் எதிர்ப்பலை ஆளுகிற கட்சிக்கு இருக்கு. அதனால இதை அறுவடை செய்வதற்கு எந்த கட்சி பலமா இருக்குது, அந்த நேரத்தில் நாம எங்க போனா நமக்கும் கட்சிக்கும் பலமா இருக்குன்றத பார்க்கணும். இல்ல அவங்க பலம் மட்டும் இல்ல, இன்னைக்கு 4 முனை போட்டின்றப்ப அவங்க வர்றதுனால இவர்களுக்கு லாபம்ன்றது. அப்ப யாரு தேவையோ அவங்க ஆஃபர் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல. ஏதோ தேமுதிகவுக்கு மட்டுமா லாபம், மத்தவங்களுக்கும் தானே லாபம். இல்ல லாபம் யாருக்காக இருந்தாலும் காலதாமதம் உங்களுக்கு சரியான நேரத்தை முடிவெடுக்கலன்னா அது போயிருமே. இல்ல நீங்க சொல்வது சரி, நீங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. ஏன் இவ்வளவு காலதாமதம்னு நான் கேட்பது, இந்த என்டிஏ அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, பிரியன் அவர்கள் சொல்றாங்க. இப்ப தினகரன் அவர்கள் என்டிஏக்குள்ள தான் வந்திருக்காங்க. இப்ப பிற கட்சிகள் என்டிஏ தான் சந்திக்கிறாங்க. அதிமுக பாமகவோடு மட்டும்தான் அவங்க பேச்சு. என்டிஏவே அதிமுக தலைமை கீழ தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒண்ணு அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல. இப்போ பிரியன் சொன்ன முக்கியமான இடம், இப்ப நீங்க நாளைக்கு என்டிஏனா என்டிஏக்கு தானே சீட்டு கொடுக்கணும். கரெக்ட். என்டிஏ தானே பகிர்ந்து கொடுப்பாங்க. இருக்கட்டும். கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி 18+20 38 அப்படிதானே அரேஞ்ச்மெண்ட். அந்த முடிவு இப்ப நீங்க சொல்லக்கூடாது. அமித்ஷா அவர்கள் சொன்னதை அவர்கள் சொல்லலாம். நான் இப்படி கேக்குறேன், நீங்க 18% எடுத்தீங்கல்ல, அங்க நீங்க தேவநாதன் யாதவ் இருக்கிறாரா, எப்படி அவர் இது பண்ணிக்கிறீங்களா? அது அங்க கணக்கு இல்ல. அப்படி கணக்கு இல்ல. நீங்க பல மாநிலங்கள் ஆட்சி இருந்திருக்கலாம். இங்க அதிமுக. இன்னொரு விஷயம், அதிமுகவும் திமுகவும் 170 தொகுதிக்கு குறையாமல் நிற்பார்கள், நிற்க வேண்டும். ஏன்னா இங்க கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் இறந்துட்டாங்க, வெற்றிடம் இருக்கு என்பதை திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெற்றிடம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா 170க்கு கீழே நிக்கலாம். வெற்றிடம்லாம் இல்லப்பா. இங்க திமுக அதிமுக தான். அக்னீஸ்வரன் சொன்ன பாயிண்ட் தான். இப்ப திமுக தரப்பிலிருந்து என்ன பேசுறாங்கன்னா, நம்ம பேசினதுதான் ரொம்ப 170க்கு குறையாம நாங்க நிக்க போறோம். அதிமுகவும் அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா, நீங்க தேமுதிகவை பாஜக கொண்டு வந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பு என்னவாகும்? அதுக்கு பாஜக போறதுக்கு அவங்க திமுக அதிமுகன்னே பேசியிருப்பாங்கல்ல. இது ரொம்ப ஒரு சிக்கலான பகுதியா இருக்கு. ரெண்டு தரப்பும் அவங்களை விரும்புறாங்கன்றது உண்மை. ஆனால் அதிமுகவில் அந்த ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ண முடியாதனால அவங்க பாஜக அந்த பந்தை தள்ளி விட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ பாஜக ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ண அந்த சைடு தான் போவாங்க. ஏன்னா அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டெல்லிக்கு போயிட்டாலும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அந்த சைடு பாஜக எப்படியாவது நான் உங்களை கர்நாடகாலேயோ இல்லை மத்திய பிரதேசிலோ அகாமடேட் பண்றேன்னா அந்த சைடு தான் போவாங்க. நீங்க பிரியன் இதை கவனிங்க. திரு ஜி.கே. வாசன் அவர்கள் அவங்க பாஜக தரப்பிலிருந்து தான் அந்த கோட்டாக்குள்ளேயே வராங்க. பாஜக அங்கிருந்து எடுக்கல, ஆக்சுவலா அதிமுகவிடம் இருந்து தான் கொடுக்க சொன்னாங்க. அதுவே அதிமுகக்குள்ள பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சு. அப்ப பாஜக தேமுதிகவுக்காக வெளியில இருந்து அவங்க ஆப்ஷனை ஓபன் பண்ணுவாங்களா? அந்த விஷயம் வேற சார். அவர் 10 வருஷம் மந்திரியா இருந்தபோது என்ன பண்ணாரோ அதுக்கு அவருக்கு ரிவார்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலா ராஜ்யசபா மூலமா ரிவார்டு கொடுத்தாங்க. ஏடிஎம் கேட்ட மோடியே நேரடியா சொன்னார். அதுதான் சொல்றேன், அவங்க அதிமுக கையில பின்னணி அதோட பின்னணி வேற. ஆக்சுவலா அது ஓப்பனா சொல்ல முடியாது, பின்னணி வேற, ஆதாரம் சொல்ல முடியாது. அவருக்கு ஐடிஎம் மோடி சொல்லி ஏடிஎம் கே கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை. மோடியோ இல்லை அமித்ஷாவோ ராஜ்யசபா கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 சீட்ல ஒரு சீட் வேணா ஸ்பேர் பண்ணலாம். இன்னொரு சீட் ஏடிஎம்கே தம்பி தூர காத்துட்டே இருக்காரு. நான் 30வது எம்பி ஆகணும்னு காத்துட்டு இருக்காரு அவர். அப்போ அவருக்கு நீங்க கொடுத்தாகணும்ல கண்டிப்பா. ஸோ திமுகலையும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா 8 கொடுக்குறாங்க, 8+8 அவங்க சிபி சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்கும் 1-2 ஏத்துவாங்க. அந்த ஏத்தின சீட்டை தான் தேமுதிக ஆஃபர் பண்ணுவாங்க. தேமுதிகவுக்கு ஒரு 10-12 ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னா சிபிஐ சிபிஎம் எம்டிஎம் அவங்களுக்கு ஏற்ற வேண்டியிருக்கும். 3 எலெக்ஷன் நாங்க வந்துட்டு. இதுல ஏன் தேமுதிகன்றது அந்த ராஜ்யசபாவில் ஏன் அவ்வளவு கராரா இருக்கிறாங்க? இப்ப இந்த எலெக்ஷன்ல தான் கூட்டணினாலே 10 சீட்டு +1 அப்படி ஒரு தன்மை போன முறையில இருந்தே அவங்க லோக்சபால ஜெயிக்க முடியல. சோ டெல்லிக்கு போனோம், டெல்லிக்கு போனா ஒரு அரசியல் பண்ணலாம்னு அவங்க விரும்புறாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க ஜி.கே. வாசன் அவர்களை இதுல கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு இருந்த காலம் வேற. அன்னைக்கு அதிமுக ஆளும் கட்சி 4 சீட்டு அவங்க ஜெயிக்கலாம். அப்போ 3 பார்ட்டிக்கு வச்சுக்கிட்டு 1 நீங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கொடுக்கலாம். இப்ப ஆப்போசிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிறதே 2 தான். அந்த 2ல நீங்க 1 இன்னொரு கட்சி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன, உங்க கட்சிக்காரங்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. 2019லயும் காங்கிரஸ் டிஎம்கே கிட்ட ஒரு ராஜ்யசபா கேட்டாங்க. டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா 21ல ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்குறோம், வர்ற 2ல கூட்டணிக்கு கட்சி கொடுத்தா எங்க கட்சியில பெரும் பிரச்சனை வந்துடும். பேசலாம். ஏன்னா
காங்கிரஸுக்குமே இப்ப பேச்சுவார்த்தையில ராஜ்யசபான்றது ஒண்ணு பெரிய பேசு பொருளா இருக்கு. அதுல ரெண்டுன்னு இருக்கு. ரெண்டுன்றது ஒண்ணு. இப்ப தேமுதிக கொடுக்கல பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. பழைய கணக்கை எடுக்கிறாங்க. நம்ம பேசுவோம். இப்போ தேமுதிகவின் முக்கியத்துவம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பிடிபடலை. எல்லாருமே கூர்ந்து தேமுதிகவை தான் கவனிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் பேசுறாங்க பேக்டோர்ல. எப்படி இது இந்த அலைன்ஸ் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? உங்க ஏதாவது அனுமானிக்க முடியுதா உங்களால? இல்லை, இந்த பிரேமலதாவோட மூவ்மெண்ட்டை வந்து நம்மளால் அனுமானிக்கவே முடியல ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ் அப்படி இருக்குது. அதனால் அந்த டிமாண்ட்ஸை வந்து இந்த கட்சிகள், கூட்டணி கட்சி தலைமைகள் வந்து அதை மீட் பண்ணுறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் பிரச்சனை. இது அதாவது பதவியும் தேவையாக இருக்குது, அப்புறம் வேறு பல விஷயங்களும் அதுக்குள்ளே அந்த கூட்டணி பேக்கேஜுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் நான் சொன்ன முதலியே அந்த தேமுதிகவோட மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்க, பெரும்பான்மையோர் என்ன சொன்னாங்க, அந்த லைனில் வந்து பிரேமலதா போகிறாங்களான்னு அவங்க மனசாட்சியை தான் நமக்கு கேட்டுக்கணும். இதெல்லாம் மாவட்ட செயலர் தொண்டர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தொண்டர்கள் அப்படி இல்லை. ஏன் இந்த மாதிரி அப்படி இழுத்துட்டு போகிறாங்கன்னு தான் கேட்குறாங்க. தேமுதிக தொண்டர்கள்ட்டெல்லாம் பேசினா, அந்த பார்ட்டி நிர்வாகிகள் யார்கிட்ட பேசினா, என்ன சார் இன்டெஃபினட்டாக இது மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க, ஒவ்வொரு எலெக்ஷனையும் கடைசி நேரத்தில் இது மாதிரி பண்ணுறாங்க சார், கடைசி வரையும் இழுத்துன்னு போகிறாங்க, கடைசியில் கடைசியில் போய் சேர்ற இடம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் 10 வருஷமாக வந்து ராஜ்யசபாலையும் போல, லோக்சபாலையும் போல, சட்டசபைக்கும் போல நாங்கள். ஓகே, அதனால கூடிய சீக்கிரம் இப்போ காங்கிரஸ் எப்படி விரைவாக முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மற்ற கட்சிக்காரங்களும் விரைவாக சீட் ஷேரிங் பண்ணணும். இப்போ தேமுதிகவும் பண்ணணும் சார், இழுத்துட்டே போகிறாங்க. ஆனால் அவங்கள பிரேமலதா கடன்னு சொல்கிறாங்க, கட்சிக்கு எது நன்மையோ அதை நான் செய்வேன்றாங்க. அது அவங்க சொல்றது நம்ம வந்து சரி ஓகே நீங்க கட்சிக்கு நன்மை செய்யுங்க. ஆனா இது டிலே ஆயிட்டு இருக்கு. எதனால டிலே ஆயிட்டு இருக்குன்னு யோசிக்கும் போது உங்களோட டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கு, அதனால டிலே ஆயிட்டு இருக்குன்றத முக்கியமான பாயிண்ட். இதே இப்போ ஏன்னா கடந்த வாரங்கள்லயே தேமுதிக முடிவு எடுக்க போறாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. திமுகவா அல்லது பாஜக. இப்ப பாஜக வந்திருக்காங்க பேச்சுவார்த்தைன்னா, இது சீக்கிரமா செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி நீங்க அனுமானிக்கிறீங்க? இல்லை, அனுமானிக்கிறது வந்து அவங்களுடைய ஆசையை எப்போ தணிச்சுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து இது செட்டில் ஆகும். அவங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்கள் அதிமுக வச்சு திமுக வச்சதை கூட நம்ம கேள்விப்பட்டது. ஓகே, அங்கே முடியாதுன்னு பிறகு அப்புறம் இங்கே வராங்க. இங்கே வந்தால் இங்கே இவங்க திரும்ப கீழேருந்து ஆரம்பிக்கிறாங்க, 6லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னடா அங்கேயே போயிருக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு சின்ன குழப்பம், இப்போ எந்த அணி வெற்றி பெறும் அவங்க சொல்றாங்க. வின்னபிலிட்டி ரொம்ப முக்கியம். வின்னபிலிட்டி முக்கியம் இல்லையா? அப்ப திடீர்னு என்ன சொல்றாங்க, நாங்க எந்த கூட்டணி இருக்குமோ அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க. அது எல்லா கட்சிகளும் சொல்றதுதான், எல்லாருமே அதான் சொல்றாங்க. முதல்ல வந்து வெறும் சீட்டு மட்டும் வாங்கிக்கிறதா, அல்லது இப்ப அவங்களுக்கு வந்து ஏன் 3வது இடத்துக்கே போக மாட்டாங்கிறாங்க நம்ம ஒரு கேள்வி வைக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. காங்கிரஸே மிரட்டுது திமுகவை, தாவேகாக்கு போலாம் அப்படின்னு மிரட்டுது. ஆனா தேமுதிக இருந்து அந்த ஆப்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன காரணம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஒரு காரணம் இருக்கு. விஜய் பிரபாகரன் தேங்காய் உடைச்சாரு, 2ஆவதா உடைஞ்சது, 3ஆவது உடையல. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பிரிவால பிரிஞ்சது தேங்காய். தாவேகா ஆப்ஷன் காட்டலது தேங்காய். ஓகே, சிவப்பிரியன் இப்ப தாவேகா ஆப்ஷன் இல்ல, இதுக்குள்ள நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலான்றது எல்லாம் கலந்ததுதான் அரசியல்னு வைங்களேன் சிவப்பிரியன். இது இப்போ பாஜகன்ற பிளேயர் தான் அடுத்தது. இப்போ அதிமுக ட்ரை பண்றாங்க, திமுக ட்ரை பண்றாங்க. இப்போ பாஜக உள்ளுக்கு வராங்கன்னா நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க? இதுல வின்னபிலிட்டின்னு சத்யா சொன்னா அதையும் பார்ப்பாங்கல்ல, நம்ம ஆட்கள் வந்து உள்ளுக்கு போகணும். நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க? வின்னபிலிட்டி இருக்கு. டிஎம்கேக்கு போனா மேபி ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கலாம். பட் அதிமுகவுக்கு வந்தாலும் இந்த முறை எலெக்ஷன் க்ளோஸா இருக்கும், ஒருவேளை ஜெயிக்கலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். பட் டிஎம்கே ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே இது போன்ற இடங்கள்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வர மாட்டாங்க. பாமகவுக்கும் ஒரு முறை இது நடந்திருக்கிறது விஜயன். அவங்க வந்து பேசிக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்டில் நிலையாக நிற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட காங்கிரஸ் விஷயத்தில் பாருங்கள், டிஎம்கே இறங்கியே வரல. குழு போடணுமா, வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போடுற டைமில் தான் நாங்கள் குழு போடுவோம், நீங்கள் பேசுகிறது பேசிக்கிட்டே இருங்க. பேசின பிறகு பேசின ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் ஆப்ரேட்டிவ் பார்ட் கடைசி ஒரு பேரா தான். 7 பேராக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பாடம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா திமுக. நாங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் 60 நாள் நாங்கள் சும்மா இருக்கோம்னு சொல்கிறீங்க. நாங்கள் பூத் கமிட்டி மீட்டிங்லேருந்து இந்த வேலையிலேருந்து அந்த வேலையிலேருந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லைன்னு சொல்லும் போது திமுகவும் அதிமுகவும் டபுள் டிஜிட்ல தேமுதிகவுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த பிரச்சனையில தான் 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க இருந்தா இருங்க, கொடுக்கறத வாங்கிட்டு இல்லைன்னா நீங்க போங்கன்னு சொன்னாரு. 24 அவருக்கு தேவைப்பட்ட போது அவர்களை அடைத்துக் கொண்டார்கள். அரசியல் அப்படிதான் இருக்கும், புரூட்டலா தான் இருக்கும். இப்போ அவங்க தேவைகளை குறைச்சிக்க போறாங்களா இல்ல கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமா கொடுக்க போறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப திமுக அதிமுகன்ற 2 கட்சிகள் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பாஜக அதிகமா வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படி வாய்ப்பு இருக்கு. அவங்க கோட்டாவில் கொடுக்கறது எப்படி நீங்க அனுமானிக்கிறீங்க? இந்த அலைன்ஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க?
தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர அவங்க கோட்டாவில் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது தவறாய் போய் முடியும். நீங்க ப. சிதம்பரம் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் ஒரு முறை அவர் எங்க இருந்து வந்தாரு? திமுக. நீங்க சொன்னதுல நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு, நீங்க சரிப்படுத்தலாம். திரு வைகோ அவர்களுக்கு இடத்துல சிக்கல் வந்தப்ப பாஜக நாங்க குடுக்குறோமேன்னு ஒரு முறை பேசியதா ஒரு நாங்க குடுக்குறோம் அன்றைக்கு எங்க இடத்தை தரோம்னு பேசப்பட்ட நீங்க சொன்னது கரெக்ட் சார். அது மாதிரி பாஜக நாங்க எங்க இடத்துல இருந்தே கூட நாளை கூட குடுக்குறோம்ன்ற இடத்துக்கு வந்தாங்கன்னா அப்படி வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி காங்கிரஸ் இதே முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் கரூரை காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில கரூரை காங்கிரஸ் கொடுக்க வேணாம், திரு தம்பித்துரை அவர்களுக்காக காங்கிரஸ் ஒரு இடத்தில் நிற்காது என்று சொன்னதும் உண்டு. அன்றைக்கு இருந்த நிலைமை வேற. நான் இப்படி கூட்டி யோசித்து பாருங்களேன். தமிழ்நாட்டில் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இப்ப வலுப்பெற்று இருக்கிறது. சரி. ஆனா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கொஞ்சம் சலசலப்பா இருக்கு. ஆனா அங்க 2.6% எடுத்த மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. நான் கேட்கிறேன், பாஜகவில் இருந்து தமிழ்நாட்டில் திரு முருகன், முருகன், முனைவர் முருகன் அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து போனாரு? மத்திய பிரதேசல இருந்து போனாரு. ஏன் இங்க இல்ல? இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மாநில கட்சிகளை நம்பித்தான் சார் இருக்குது, அதுல மாற்றம் இல்ல. ஆனா சிவப்பிரியன் சார் சொல்றதுல ஒண்ணு, ரொம்ப 2014 இருந்து பாட்டாளி கட்சி பலவீனமா இருக்கின்றாரு. ஆனா 4.2% வாக்கு எடுத்திருக்குது பாராளுமன்ற தேர்தல்ல. இல்ல அக்னீஸ்வரன், இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ராஜ்யசபா முடியாது. அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களும் திரு கே.பி. முனுசாமி அவர்களும் அவங்க 2 ராஜ்யசபா சீட்டை சட்டமன்ற தேர்தலுக்காக அங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கோட்டாவையும் இன்னைக்கு முன்னாடி போயிட்டாங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் 2 பேருக்கு கொடுத்தாங்க. ராஜ்யசபா இல்ல. அது அதிமுக அதிமுகவுக்கு தான் கொடுக்கணும். ஆளுங்கட்சியா இருப்பதனாலதான் திமுக சிதம்பரத்துக்கும் கமலஹாசனுக்கும் கொடுக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக வந்தால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரின் நிலைப்பாடு மாறலாம். ஆனால் ஆளுங்கட்சியா வருவதற்கு தேமுதிக ஒத்துழைக்குமா? ஒத்துழைக்கணும்ல. அதாவது இப்ப புது ஆஃபர் திரும்பவும் தேமுதிக கொடுக்கறாங்க. நம்ம ஆளுங்கட்சியா வந்த பிறகு வேணா ராஜ்யசபாவுக்கு கன்சிடர் அவங்க தான் சொல்றாங்களே. ஆளுங்கட்சியா அதிமுக கொண்டு வருவதற்கு நாம் என்ன பங்கு? பிரியா, நிறைவு சுற்று எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 6+1 ஆஃபர் டிஎம்கே இருக்கு, இங்க ராஜ்யசபா இல்ல, இடங்கள் வேணா அதிகமாகலாம், இப்படிதான் இருக்கு சூழல். எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுருக்கமா எல்லாரும்? இல்ல, அதாவது பிரேமலதா கடந்த தேர்தலில் அவங்க நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியரா போச்சு கடைசி நிமிஷத்துல. அதனால இந்த வாட்டி இன்னும் ஃபர்தரா டிலே பண்ணாம ஏதோ ஒரு கூட்டணியோட நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகுங்க. 10 ரொம்ப வற்புறுத்தாம நம்ம கட்சி ஒரு அசம்பிளிக்குள்ள போகணும்ன்ற அதை யோசிச்சு நீங்க சீக்கிரமா முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ஆக்சுவலா உங்க மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்களோ அதன்படி முடிவெடுங்க. ஆக்சுவலா நீங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிரியா, மாவட்ட செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்க இதையா சொல்லுங்க இல்ல சுருக்கமா. இது சிவபிரியன் சார் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு அவங்க 2 பேரும் பேசிக்காம கூட சமயத்துல ஒரே நேரம் மாதிரி விட்டுருவாங்கன்னு. அதை பேசிக்கிட்டே செஞ்சா கூட செய்யலாம். வாய்ப்பு 2 தலைமைகளும் பேசிக்கிட்டே கூட இந்த கட்சி இந்த 2 பேரும் சேர்ந்து கழுத்தறுத்தரலாம், நம்மளை கழுத்தறுத்த விட பதிலுக்கு கழுத்தறுத்தலான்னு சொல்லி ரெட்டைக்குழால் துப்பாக்கியா கூட செயல்படக்கூடிய அளவுக்கு அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு. நீ ஏன்னா கடந்த காலமும் இருக்கு. இதுல பாஜக வந்ததுனால நீங்க அப்படிலாம் பேசி வச்சுக்கங்க, நாங்க ட்ரை பண்றோம்னு. அப்படி நீங்க எப்படி பாஜக ட்ரை பண்ணலாம். ஃபைனல் கருத்து என்னன்னா, தேமுதிகவினுடைய அரசியல் வனவாசத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சீக்கிரம் முடிவு எடுக்கணும். ஏன் வனவாசம் சொல்றேன்னா 15 வருஷமா ரெப்ரசன்டேஷன் இல்ல. ஓகே, சீக்கிரமா. அக்னீஸ்வரன் நீங்க சொல்லுங்க எப்படி? தேமுதிகவை அரசியல் வனவாசம் என்பதை நான் முழுமையா வன்மையா கண்டிக்கிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வனவாசம் என்பதே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது பாரதிய ஜனதாவை நம்பி எந்த ஒரு கட்சியும் அத ராஜ்யசபா எம்பிக்கு, ஏன்னா ஐயா மறைந்த இலக்கணேசன் அவர்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து கொடுக்க முடியல, வேற எதை கொடுத்தாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில இருந்து பிற கட்சிக்காரங்களுக்கு பாஜக ராஜ்யசபா எம்பி தராது, தரவும் முடியாது. ஆகையினால் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அந்நியார் அவர்கள் விரைவில் நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரணும். ரைட்.
ரைட். அதுக்குரிய முடிவை விரைவில் எடுப்பார்கள். நீங்க மாவட்ட செயலாளரையும் முடிவையும் சொல்லுங்க. ஆனா பிரியன் சார் சொல்றது மாதிரி நான் பொடி வச்செல்லாம் பேசல. சரி. அடுத்து இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு நன்றி. என்ன முடிவோ நல்ல முடிவோ அதை அந்நியார் எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்விடேஷன் கொடுத்துட்டாரு, அழைச்சிருக்க. ஆனா ராஜ்யசபா இல்லாம இன்விடேஷன் பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது